கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்பல்ல கூட்டத்தோடும் புறப்படுவாய். இந்த வார்த்தையின் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது: இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசும்படியாய் எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தோடு கொண்டு நம்மளோடு இடைபடும்படியாய் ஒரு நிமிடம் நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இம்மட்டும் இந்த ஆராதனையை நீ நடத்தினீர். நல்ல பாடல்கள், நல்ல வொர்ஷிப், நல்ல அபிஷேக ஆராதனை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, இப்பொழுது உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் உடைய வார்த்தையை எங்களுக்கு விளங்கச் செய்வீராக. உடைய ஆலோசனை, உடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளையும் உடைய வழிநடத்துதலின் வார்த்தையை நீர் எங்களோடு கொடுத்தருளுவீராக. உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படி எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். தேவனே, நீரை பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. எல்லா சோர்வின் ஆவிகளை எடுத்து போட்டு பரிசுத்தாவியினர் உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்பி அருளுவீராக. எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தை வைத்து நாம் 1ஆம் தேதி முதற்கொண்டு, அதாவது இந்த எரேமியா 31:14 கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்த வசனமா இந்த மாதத்திற்கு நம்மளுக்கு கொடுத்தார். அந்த நேரம் முதற்கொண்டு, அந்த நாள் முதற்கொண்டு நாம் இந்த எரேமியா 31 வைத்து அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். நம்முடைய போதகர் மூலமாய் அநேக இதே அதிகாரத்திலிருந்து வசனங்களை எடுத்து நாம் அநேக காரியங்களை தியானித்தோம். நேற்று இரவு கூட இதே அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். வட தேசத்திலிருந்து நம்மளை வரப்பண்ணுகிறவர் என்று சொல்லி அவன் அந்த தலைப்பின் கீழாய் நாம் தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் நாம் இந்த எரேமியா 31:4 இருந்துதான் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது: இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு அல்லது தேவனால் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற அவருடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், நீ கட்டப்படுவாய். இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நேசைய போகிறார். அவர் நம்மளை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர் நம்மளை கட்டுவிக்கிறவராய், நாம் கட்டப்படுவோம் என்கிற வார்த்தையை நம்மளுக்கு உறுதியாய் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க வேதத்திலே நீங்க பார்க்கும் பொழுது பலவிதமான கட்டப்படுதல் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. நான் உதாரணத்திற்கு சில கட்டப்படுதலை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் யோபு புஸ்தகம் 36வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்படுதல் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அதே எபேசியர் புஸ்தகம் 6:19 பார்த்தீங்கன்னா, சங்கிலியினால் கட்டப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக 1 நாளாகமோ 22வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆலயம் கட்டப்படுதலை, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுதலை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கப்படலாம். அதே போல 4வதாக சிறையிருப்பின் கட்டப்படுதல், சிறையிருப்பிலே கட்டப்படுதல் அப்போஸ்தலர் 12 நாம் பார்க்க முடியும். அதே போல 5வதாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் பாவங்களின் நிமித்தம் கட்டப்படுதல், பாவங்களின் நிமித்தமாக மீறுதல் நிமித்தமாய் நம் கட்டப்படுதலே அந்த வசனம் சொல்லுகிறது. ஓசியா 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே போல் பொய் உதடுகள் கட்டப்படுதலையும் குறித்து வசனம் நம்மளுக்கு காட்டுகிறது. சங்கீதம் 31:18 பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்திற்காக கட்டப்படுதல், தேவனுடைய இயேசுவினுடைய நற்சாட்சியை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக கட்டப்படுதலை அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். எபேசியர் 6:19 நாம் பார்க்க முடியும். இப்படி பலவிதமான கட்டப்படுதலை வேதம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது.
ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை கட்டப்படுகிறதா இருந்தாலும் அது எப்படிப்பட்ட கட்டப்படுகிறதை வசனம் சொல்லுகிறதா, அது தேவனால் கட்டப்படுகிறதை காட்டுகிறது. பாவத்தினால் கட்டப்படுகிறது அல்ல, ஆலயம் கட்டப்படுகிறது அல்ல, இது தேவனினால் ஒரு மனுஷன் கட்டப்படுகிறதை காட்டுகிறது. இந்த அதிகாலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மளை அவர் கட்டுவிக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் தேவனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த மாதத்திலே கட்டப்பட போகிறோம். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது அவர் நம்மளை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அந்த வசனத்துல இன்னொரு வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, அவர் எப்படி கட்டுகிறவராய் காணப்படுகிறார் அல்லது அவர் கட்டுவிக்கிறார் என்றால் அங்க என்ன சொல்கிறாராம்? வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் நீ மேளதாளத்தோடும் ஆடல் பாடல் செய்திகளின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அப்ப இங்கு தேவன் கட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் இழந்து போன நிலைமையிலே நம்மளை மீண்டும் நிலைநிறுத்துகிறதை காட்டுகிறது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீ மறுபடியும் மேலதாளத்தோடும் ஆடல் பாடல் செய்திகளோடும், ஆடல் பாடல் செய்கிறவர்களோடும் நீ கூட்டமாய் சொல்வாய். அப்ப ஒரு காலத்துல நல்ல ஆடல் பாடல், நல்ல மகிமை, நல்ல தேவனுடைய கிருபை இருந்தது, சந்தோஷமாய் இருந்தோம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தின் நிமித்தமா, ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமா அவைகளை இந்த நாட்கள் நம்ம இறந்து போய் காணப்படுகிறோம். அந்த நாட்களில் இருந்த சந்தோஷம் நம்மளுக்கு இந்த நாட்களில் இல்லை. அந்த நாட்களிலே தேவனால் செய்யப்பட்ட அற்புதங்கள், நம் மூலமாய் செய்யப்பட்ட அற்புதங்கள் இந்த நாட்களில் இல்லை. அந்த நாட்களில் தேவனால் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் இந்த நாட்களில் இல்லை. அந்த நாட்களில் தேவனை தரிசிக்கிற அனுபவங்கள் இந்த நாட்களில் இல்லை. அந்த நாட்களில் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு, அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு பலத்த செய்கைகளை செய்கிறவர்களாய் காணப்பட்ட நாம் இந்த நாட்களில் இல்லாது இருக்கிறதை தேவன் மீண்டும் நம்மளை திரும்ப கட்டுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையிலிருந்து நீங்க தள்ளப்பட்டு காணப்படுகிறீர்கள்? எந்த நிலைமையிலிருந்து நாம் தள்ளப்பட்டவர்களாய் அல்லது இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம், பலன் இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம், அந்த நிலைமையிலே தேவன் நம்மளை திரும்பியும் எழுப்பி கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அநேகர் ஜெபத்திலே, அநேகர் பிரசங்கத்திலே சொல்லுவார்கள், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கணும். நீங்க வேதத்தில் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களால் செய்த கிரியைகளை தான் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்க முடியும். அன்றைக்கு பெரிய அற்புதங்கள், பெரிய பலத்த கிரியைகள் நடந்தது. விசுவாசத்தினால் வல்லமையினால் நிறைந்து சேவன் பலத்த அற்புதங்களை செய்தான். அது சேவான் என்பவன் அப்போஸ்தலன் அடைக்கப்படாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்தவன். அவன் அப்போஸ்தலருக்கு உதவியா இருந்தவன். அவனை கொண்டே பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். அப்போஸ்தலர்களை கொண்டும் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆனா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைத்துக் கொள்ளுகிறோம், தேவனுடைய ஜனம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் பலத்த கிரியைகள் இன்றைக்கு இருக்கின்றால் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்றால் அது மிகவும் சொற்பமாய் காணப்படுகிறது. தேவனால் செய்யப்படுகிற காரியங்கள், பலத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படல. இயேசு என்ன சொன்னார்? அவர்கள் என்னை காட்டிலும் பலத்த கிரியைகளை செய்வார்கள். ஆனா நம்மளுடைய ஜீவை இன்றைக்கு இயேசு செய்ததை கூட நம்மளால் செய்ய முடியவில்லை. ஏன்? ரட்சிப்பை கூட அநேக நேரம் நம்மளால் காத்துக்கொள்ள முடியவில்லை. சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்மளால் காத்துக்கொள்ள முடியவில்லை. அவைகளை இழந்து போனவர்களாய் காணப்படுகிற நம்மளை அதான் தேவன் சொல்லுகிறார், என்ன செய்கிறார்? அவர் மறுபடியும் எழுப்பி கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அங்க நீங்க இந்த வசனத்தை நீங்க மறுபடியும் எழுப்பி கட்டுவேன்னு சொல்லி யாரை குறித்து சொல்லுகிறார்? இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார். அப்ப மறுபடியும் எழுப்பி கட்டுறார்னா முன்னாடி எப்படி தேவன் அவர்களை கட்டுவித்தார் என்று நாம் பார்த்தோம் என்றால், முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கட்டுவித்தாராம்? வசனம் சொல்லுது, 2வது வசனம் சொல்லு, மீந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றதும். அப்ப அவர்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்தில் வரும்பொழுது பட்டயக்கருக்கினால் மரித்தவர்களை தவிர மீதி இருந்தவர்கள் இரக்கத்தை பெற்றார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வனாந்தரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி கர்த்தர் அவர்களை கட்டுவித்தார் என்று நாம் பார்த்தோம் என்றால், வசனம் இப்படியே சொல்லுகிறது. ஆதியாகமம் 12:5 நாம் பார்க்கும்போது முதல் தேவன் ஆபிரகாமை வேர்பிரிக்கிறார், ஆபிரகாமை அழைக்கிறார். அப்ப எத்தனை பேர் வந்தார்கள்? ஆபிரகாம் வந்தா 12:5 வசனத்திலே பார்க்கலாம். ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் ஆபிரகாமினுடைய சகோதரன் மகனாகிய லோத்து. இந்த 3 பேர் பிரத்யேக முக்கியஸ்தர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் வந்தாங்க. அவங்களை பின்பற்றி தான் அவர்களுடைய ஆடு மாடுகள் வேலையாட்கள் வந்தார்கள். அந்த 3 பேர் அப்படியே பழகி பெருக கர்த்தர் கிருபை செய்கிறார். எப்படி பழகி பெறுகிறார்கள்? நீங்க யாத்திராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த 3 பேரா இருந்தவங்க எகிப்துக்கு போகும்போது 70 பேராய் அவர்கள் புறப்பட்டு போகிறாங்க.
3 பேர் தான் அங்க அந்த தேசத்தை விட்டு அவர்கள் பிரிந்து வந்தார்கள். ஆனா திரும்பி கர்த்தர் அவர்களை பலுகி பெருகுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் கொண்டு போகும்போது எத்தனை பேர் போகிறார்கள்? யாக்கோபினுடைய சந்ததி 70 பேர் எகிப்துக்குள் நுழைகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியே பலுகி பெருகுகிறார்கள். அந்த 70 பேர் எகிப்திலிருந்து வெளியே வரும் எத்தனை பேர் வருகிறார்கள்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 37வது வசனத்துல வாசித்தீங்க என்றால் 6 லட்சம் புருஷர்கள், அதாவது குமாரர்களும் குழந்தைகளும் ஸ்திரீகளும் அல்லாமல் புருஷர்கள் மாத்திரமே 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்ததை நாம் பார்க்க முடியும். எகிப்திலிருந்து 70 பேராய் போனவர்களை தேவன் கட்டுவித்து அவர்களை பலுகி பெருக செய்து 6 லட்சம் பேராய் வெளியிலே வருகிறார்கள். அந்த 6 லட்சம் பேர் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்பும் போது குறுகிய நாட்கள் போய் அடைய வேண்டிய கானானை 40 வருஷம் அவர்கள் சுற்றி வருகிறார்கள். வனாந்தரத்தை சுற்றி வருகிறார். அந்த 40 வருஷம் சுற்றி வரும் பொழுது அந்த சுற்றி வந்து கானானுக்குள் பிரவேசிக்கும் போது எத்தனை பேராய் பிரவேசிக்கிறார்கள்? 6,1730 பேராய் பிரவேசிக்கிறார்கள். எகிப்தை விட்டு வெளியில வரும்போது 6 லட்சம் புருஷர்கள். கானானிலே பிரவேசிக்கும் பொழுது புருஷர்கள் மாத்திரம் இருந்தது என்னன்னா 6,1730. இதுல லேவியர்கள் சேர்க்கப்படாத லேவியர்கள் 23,000 பேர் இருந்தாங்க. அந்த லேவியர்கள் இதுல சேர்க்கப்படல. லேவியர்களை சேர்க்காமலே 6,1730 பேர். நீங்க வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 51வது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்க முடியும். அப்ப தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சாதாரண ஒரு மனுஷனை அழைத்து அவனை ஒரு தேசமாக தேவன் பலுகி பெற செய்தார், அவனை தேசமாய் கட்டுவித்தார். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். அப்படி கட்டுவித்த இந்த ஜனம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறதா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொள்ளரையும் சிறைபிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களை அல்லாமல் வேறொருவரும் மீதியாய் இருக்கவில்லை. 6,1730 பேராய் நுழைந்த கானான் தேசத்தில் சுதந்திரித்தவர்கள் 23,000 லேவியர்களாய் கானானுக்குள் பிரவேசித்தவர்கள். இப்ப அவர்கள் கட்டுவிக்கப்பட்ட நிலைமை எப்படி மாறுகிறது? தங்கள் பட்டணங்கள் எல்லாம் இழந்து போய் சிறைபிடிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்படும். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, தச்சர்களும் கொள்ளர்களும் பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் பிடிக்கப்பட்டு போனார்கள். ஏழைகளை தவிர அந்த தேசத்தில் ஒருவரும் இல்லை. ஒன்றாய் ஐக்கியமாய் வாழ்ந்தவர்கள், நல்ல செழிப்பாய் வாழ்ந்தவர்கள், தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் இருந்த லேவிய கோத்திரத்தார், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஞானத்தை பெற்ற தச்சர்களும் கொள்ளர்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் எப்படி இப்ப மாறி போகிறார்கள்? அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்களாய் ஒரே கோட்டத்தாய் இருந்தவர்கள் இப்பொழுது 2 கூட்டமாய் சிதறி போகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த 2 கூட்டமாய் சிதறி போனது ஆளுகை செய்கிறதுக்காக அல்ல, அடிமைத்தனத்திலே போகிறார்கள். இந்த ஏழைகளாய் விடப்பட்டு போன தேசத்துல விடப்பட்டு போன ஜனங்களும் சுதந்திரமாய் இல்லை. ஏனென்றால் நேபுகாத்நேச்சாருடைய மைத்துனன் அங்க ஆளுகை செய்கிறான். ஆனா பிடிக்கப்பட்டு போனவர்கள் நேபுகாத்நேச்சாரின் ஆளுகைக்கு கீழாய் நேராய் இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுது? அவர்கள் சிறையிருப்புக்கு சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை மறுபடியும் கட்டுவிப்பேன். இன்றைக்கு இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமாகிய நமக்கும் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ஒரே கூட்டமாய் கட்டப்பட்டீர்களா? தேவனால் உருவாக்கப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவ அபிஷேகத்தை பெற்று, தேவனுக்காய் பலத்த காரியங்களை செய்கிறவர்களாய் கடந்த நாட்களில் கட்டப்பட்டு இப்பொழுது உங்க வாழ்க்கை இப்படி சிதறி போன அனுபவத்தில் காணப்படுகிறதா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிரிக்கப்பட்ட அனுபவத்தை போல் காணப்படுகிறீர்களா? சிறையிருப்பிலே 2 பிரிவாய் பிடிக்கப்பட்டு போய் எதையும் செய்ய முடியாதவர்களை ஆளுகை செய்கிறதை இழந்து போய், அதிகாரத்தை இழந்து போய், வல்லமை இழந்து போய், கிருபை இழந்து போய் காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை எழுப்பி கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் மறுபடியும் உங்களை கட்டுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அதான் வசனம் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் 33வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி
முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அவர் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் இன்றைக்கு திருப்புகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு எந்த நிலைமையை நீங்க இழந்து போய் காணப்படுகிறீர்கள்? எந்த நிலைமைக்கு நீங்கள் திரும்பி வரும்படியாக கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இத்தனை நாள் போராடி இன்றைக்கு ஒரு காரியத்திலும் உங்களுடைய சிறையிருப்பு மாற்றப்படவில்லையா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய இடிக்கப்பட்டவைகளை மீண்டும் எழுப்பி கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்கள் இடைக்கப்பட்ட சூழ்நிலை எழுப்பி கட்டி அவர் உங்களை மீண்டும் திரும்ப கட்டுவிக்கிறவராய். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, முந்தி இருந்து சாட்சியின் ஜீவியத்தை போல கர்த்தர் உங்களை மீண்டும் சாட்சியுள்ள ஜீவியமாய் மாற்றுகிறார். முந்தி இருந்த குடும்பத்திலே காணப்பட்ட ஆடல் பாடலின் சத்தத்தை தேவன் மீண்டும் கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். முந்தி இருந்த தேவனை கூட்டமாய் குடும்பமாய் துதித்தீர்கள் அல்லவா, குடும்பமாய் உயர்த்தினீர்கள் அல்லவா, குடும்பமாய் தேவனை போற்றினீர்கள் அல்லவா, அதே போல் ஒரே குடும்பமாய் மீண்டும் கர்த்தரை உயர்த்தும்படியாய் கர்த்தர் உங்களை வைக்கிறார். அப்படிப்பட்ட நிலைக்கு திரும்ப கொண்டு வருகிறார். உங்கள் கண்ணீரின் பாதையை அவர் நிர்மூலமாக்கி அவைகளை துடைத்து தேவன் கம்பீரத்தின் பாதைகளை நடத்துகிறார். அதனாலதான் வசனத்துல சொன்னார், நீ மேல தாளங்களோடும் பாடல் செய்கிறவர்களோடு பாடல் பாடுகிறவர்களோடு கூட்டத்தோடு நீ மீண்டும் புறப்படுவாய். கர்த்தரை துதிக்கிற துதி மீண்டும் வரப்போகிறது. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் மீண்டும் தலைக்க போகிறது. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒற்றுமை, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நிலைநிறுத்தப்பட்ட கிரியைகள் அங்கு மீண்டும் நிலைநிறுத்த பண்ண போகிறது. இதுதான் தேவன் சொல்லுகிற வார்த்தை. நான் கட்டுவித்து கட்டுகிறவராய் மறுபடியும் கட்டுகிறவராய் வருகிறேன். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமாக, அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் கட்டுங்க, என் குடும்பத்தை நீங்க கட்டுங்க, என் பிள்ளைகளை நீங்க கட்டுங்க, என் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுங்க, என் மாம்சீக ஜீவியத்தை கட்டுங்க, என் ஆசீர்வாதத்தை கட்டுங்க, எல்லாவற்றையும் இடிந்து போன எல்லாவற்றையும் நீங்க கட்டுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அவர் நம்மளை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் சிறையிண்டு போனவர்களையும் சிறை போனவர்களையும் மீண்டும் கட்டுகிறார். அப்ப அவர் மீண்டும் கட்டுகிறார் என்றால் எப்படி கட்டுகிறாராம்? அந்த வசனம் சொல்லுகிறது 31:4 சொல்லுகிறது, மறுபடியும் உன்னை கட்டுவேன். அப்ப இழந்து போன எதை இழந்து போனோமோ அதையே திரும்ப நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 உதாரணங்களை, 2 காரியம் அவர் கட்டினால் எதெல்லாம் கட்ட போகிறார் என்று சொல்லி 2 குறிப்புகளை பார்த்து நாம் செபிப்போம். முதலாவதாக, தேவன் மறுபடியும் நம்மளை உன்னை கட்டுவேன் என்று சொன்னால் எதை கட்டுகிறார்? முதலாவதாக வசனம் சொல்லுகிறது எப்படி கட்டுகிறாராம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீட்டிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றால் சொல்லி. இங்க நான் பார்க்கிறோம், முதலாவது தேவன் எதை கட்டுகிறாராம்? அவர் நம்முடைய வீட்டை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். இங்க யார் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை? சாலமோன் தன் தாயின் இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான்? என்ன அதோனியாவை கொலையுண்ண பண்ணி என்னை திடப்படுத்தி என் தகப்பனின் தாவீதின் சிங்காசனத்தில் வீட்டிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. அப்ப இங்க வார்த்தையை சொல்லுகிறார், அவர் சொன்னபடி அவனுடைய வீட்டை தேவன் கட்டினார். அதே தேவன் இன்றைக்கு என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய வீட்டை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மளை எடுப்பித்து கட்டுகிறார். நான் உன்னை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா என்ன அர்த்தம்? முதலாவது அவர் நம்முடைய வீட்டை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அந்த வீட்டை கட்டுவதற்கு முதலாவது அங்க என்ன தேவன் கிரியை செய்கிறாராம்? அவர் நம்மளை திடப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, என்னை திடப்படுத்தினவரும். அப்ப வீடு கட்டப்படணும் என்றால் முதலாவது நாம் திடப்பட்டவர்களாய் காணப்படணும். ஒரு தேவ பிள்ளையினுடைய இடிக்கப்பட்ட வீடு, நொறுக்கப்பட்ட வீடு, சிதறி போன வீட்டை ஒரு தேவ பிள்ளையினாகி தேவன் திரும்ப கட்டணும்னா முதலாவது அவர்கள் திடப்பட்டவர்களாய் காணப்படும். ஏன் தெரியுமா? சிறையுண்டு போகும் பொழுதும் இடிக்கப்பட்ட பொழுதும் அங்க மனம் கரைந்து போகும், அங்க மனம் தளர்ந்து போகும்.
ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களை துரத்தி அடிக்கும் ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனம் கரைந்ததான். அப்படின்னா என்ன அர்த்தம்? போராட்டத்திலே தோற்று போனது நிமித்தமே அவர்கள் மனம் பலவீனப்பட்டது, கலங்கி போனது. இதுதான் சிறைப்பட்டு போன, இடிக்கப்பட்டு போன அனுபவத்தை காட்டுது. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை முதலாவது திடப்படுத்துகிறார். இன்றைக்கு தேவன் நம்மளுடைய வீட்டை கட்டுகிறார். அவர் எப்படி கட்டுகிறார்? அவர் நம்மளை திடப்படுத்தி கட்டுகிறவராய் கட்டப்படுத்துகிறார். அப்ப திடப்படுத்துகிறார் என்றால் அங்க என்ன செய்கிறார்? தேவன் நம்மளை திடப்படுத்துவதற்காக அங்க என்ன நடக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், இன்றைக்கு ஆதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும். அங்கு எப்படி தேவன் நம்மளை திடப்படுத்துகிறார்? நம்முடைய வீட்டை கட்டுவதற்காக எப்படி தேவன் நம்மளை திடப்படுத்துகிறார்? ஆதோனியாவை தேவன் கொலையுண்ட பண்ணுகிறார். அங்கு ஆதோனியாவை தேவன் கொலை செய்கிறார். இந்த ஆதோனியா யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், ஆதோனியன் என்று யார் என்று பார்த்தோம் என்றால், அவனை குறித்து வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆதோனியன் என்பவன் அவன் முதலாவது 1 நாளாகமம் 3:2 பார்த்தோம் என்றால், அவன் தாவீதினுடைய 4வது குமாரனாய் காணப்படுகிறான். 3வது குமாரன் அப்சலோம். அப்சலோமுக்கு பின்பாக பிறந்தவன் தான் இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால், அப்சலோமுக்கு பின்பாக பிறந்தவன் தான். இவனுடைய தாயினுடைய பெயர் ஆகீத் என்று சொல்லி இருக்கிறது. இவன் 4வது குமாரனாய், தாவீதுக்கு காணப்பட்ட 4வது குமாரனாய் இவன் காணப்படுகிறான். அதே போல் நீங்க வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த ஆதோன் என்பவன் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தானே ராஜாவாக நியமித்துக் கொண்டவன். அங்கு தாவீது தாவீது மரண படுக்கையில் இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவன் மரணத்தை சந்திக்க போகிறான். அவன் சிங்காசனத்தை விட்டு அவன் மரித்து பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல போகிறான். இப்ப அவன் பூமியினுடைய நாட்டை முடிய போகுது. அப்ப இவன் என்ன செய்கிறான்? இந்த ஆதோன் என்ன செய்கிறான்? அவன் தன்னைத்தானே ராஜா என்று நியமித்துக் கொண்டான். அவனுக்கு ராஜ்யபாரத்தின் சிந்தனை காணப்பட்டது. ஆனால் ராஜாவின் இடத்துல போய் அவன் பேசவில்லை. ராஜாவின் அங்கீகாரத்தையும் அவன் பெறவில்லை. அவனுக்கு தன்னைத்தானே மேன்மை பாராட்டுகிறவனாக காணப்பட்டான். வசனம் சொல்லுது, அவன் தன்னை தான் ராஜா என்று அறிவித்து அவனுக்கு ஆட்களை நியமித்துக் கொண்டு நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, தனக்கு ஆகீத்திற்கு பிறந்த ஆதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இங்கு தகப்பன் மரிக்க போகிறான். ஆனா தகப்பன் மரணத்தை கூட அவன் யோசிக்காமல் அவன் என்ன செய்கிறான்? தன்னைத்தானே ராஜா என்று சொல்லி அவனுக்கென்று காலாட்படைகளை நியமிக்கிறவனாயும் தனக்கென்று ரதங்களையும் குதிரைகளை வாங்குகிறவனாயும் தன்னைத்தானே உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான். 3வது இந்த ஆதோனை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் தாவீதினுடைய துணைவியாரை, தாவீதினுடைய மறுமணமாகி துணைவியை அவன் திருமணம் செய்யும்படி நினைத்தான். சரி, அதற்கு முன்பாக இந்த ஆதோனை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசித்து பார்த்தோம் என்றால், கர்த்தர் சாலமோனை ராஜாவாய் நியமித்தார் என்பதை அறிந்தும் அதை அங்கீகரிக்காதவனாய் காணப்பட்டிருக்கு. கர்த்தர் சாலமோனை தான் அங்க ராஜாவாய் நியமித்திருக்கிறார். தாவீது உயிரோடு இருக்கும் பொழுதே கர்த்தரே சொல்லிட்டார். கர்த்தர் தான் ஆதோனே சொல்லுகிறான், தெளிவா சொல்லுகிறான். கர்த்தர் அவனுக்குடைய ராஜ்ய பாரத்தை அவனுக்கு கொடுத்துட்டாரு சொல்லியிருக்கான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வசனம் எப்படியா சொல்லுகிறது? ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிற இஸ்ரவேல் எல்லாரும் என் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. இங்கு சாலமோனுக்கு கர்த்தரால் அந்த ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டது. ராஜ்யபாரத்தின் ஆசை இருந்தபடியினால் அதை அங்கீகரிக்காதவனா இவன் காணப்பட்டான். அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதனால் அவன் என்ன செய்ய துணிகிறான்? வசனம் சொல்லுகிறது,
நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தோம் என்றால், அவன் தன்னுடைய தகப்பனாகிய 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை, சூனேம் ஊராளாகிய அபிசாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசு என்று வேண்டிக் கொண்டான். என்ன செய்கிறான்? 4வதாக அவன் அபிசாகை விவாகம் பண்ண விருப்பப்படுகிறான். இந்த அபிசாகி யார் என்று நீங்க பாத்தீங்கன்னா, அது தாவீதினுடைய மறுமனைவாட்டியாய், தாவீதினுடைய துணைவியாய் காணப்பட்டவன். ஒரு விதத்துல சொல்ல போனா இவனுக்கு தாயாய் காணப்படுகிறவன், தாவீதினுடைய மனைவியாய் ஒரு விதத்திலே காணப்பட்டவன். அவளை திருமணம் செய்ய, ஏனென்றால் அவளை திருமணம் செய்தால், மறுமனையாட்டியை திருமணம் செய்து சிங்காசனத்தை பிடிக்க அவன் விருப்பப்பட்டான். அந்த ஆளுகையை, அந்த அதிகாரத்தை பிடிக்கும்படியாக அவன் விருப்பப்பட்டான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? லேவியரின் புஸ்தகம், லேவியராகமத்தின் புஸ்தகத்துல நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்படுகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனத்துல தேவன் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு கற்பனையை கொடுத்திருக்கிறார். என்ன கற்பனை? உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்காமலும் அது உன் தகப்பனுக்கு நிர்வாணம். அப்ப இங்க வசனம், அவனுக்கு தேவனுடைய கட்டளை தெரியும், தேவனுடைய கற்பனைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டதும் தெரியும். ஆனாலும் ராஜ்யபாரத்தின் மோகத்தின் நிமித்தமாய் அவன் தன்னை தவறான வழியிலே கொண்டு செல்லுகிறவனாய் காணப்பட்டான். இப்படிப்பட்டவர்கள் தான் இங்கு வசனம் சொல்லுகிறது, ஆதோன் என்கிறவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு விரோதமா எழும்பினாங்க? இது யாரை காட்டுகிறது? தேவனினால் நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும், தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையும், தேவனால் கொடுக்கப்பட்ட காரியத்தை தட்டி பறிக்க நினைப்பது. உங்க வாழ்க்கையில யார் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்க நினைக்கிறார்கள்? யார் உங்களுடைய காரியத்தை எல்லாம் புடுங்கி போட்டு உங்களை இடித்து போட்டார்கள்? உங்களுக்கு தேவன் சொல்லி இருந்திருக்கலாம், நான் உங்களை ராஜ்யபாரத்தில் நிலை நிறுத்துகிறேன், நான் இப்படி உங்களை ஆசீர்வதிக்க போறேன், நீங்க இந்த இடத்துல இந்த வேலையில உயர்ந்தவர்களாய் காணப்படுவீங்க. ஆனா சத்ருவானவன் தந்திரமாய் கிரியை செய்து எல்லாவற்றையும் உங்களை இழக்க பண்ணினானா? உங்களுடைய வாழ்க்கை இடிந்து போனதை போல் காணப்படுகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை மீண்டும் எழுப்பி கட்டுகிறவராய் காணப்படுகிறார். உங்களுடைய ஆதோனை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறார். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ஆதோன்கள் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி உங்களை சிறுமைப்படுத்துகிறவர்கள், தனக்கென்று சிங்காசனம் வேண்டும் என்று போராடி ஏமாற்றி ஏதாவது வழியிலே பிடுங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அவைகளை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்கி போடுகிறார். அவர்கள் இந்நாள் முதற்கொண்டு உங்கள் ஜீவியத்திலே காணப்பட போது இல்லை. நீங்கள் அவர்களுக்கு முன்பாய் எழுப்பி கட்டப்படுகிறவர்களாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய ஜீவியம் விழுந்து போவதற்கான காரணம் என்ன? அநேகர் அவர்களோடு இருந்து கூட இருந்து குழி பறிக்கிறோம். தாவீதினுடைய ஜீவியம் அப்படிதான் இருந்துச்சு. தாவீதை தேவன் சிங்காசனத்துல வீட்டிற்கு செய்தார். ஆனா அவனுடைய சொந்த குமாரனையே அவனுடைய மனத்தை மாற்றி தாவீதுக்கு விரோதமாய் எழுப்பி தாவீதை இந்த சிங்காசனத்தை விட்டு துரத்தி விட்டார். கர்த்தரோ அந்த அப்சலோமை தேவன் நிர்மூலமாக்கினார். இங்க சாலமோனுக்கு எதிராய் நின்ற ஆதோனை தேவன் நிர்மூலமாக்கினார். இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்துக்கு விரோதமாய் யார் எழும்பி நிற்கிறார்கள்? உங்களுடைய ஆசீர்வாதத்தை தட்டி கழித்தவர்கள் யார்? உங்களுடைய தேவனால் கொடுக்கப்பட்ட விடுதலையை, சுதந்திரத்தை பிடுங்கி கொண்டவர்கள் யார்? உங்களை சிதறடிக்க பண்ணினவர்கள் யார்? அவர்களை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறார். அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தோடு எழும்பி வந்திருக்கலாம், தங்களுடைய அனுபவத்தோடு எழும்பி வந்திருக்கலாம். அவர்கள் சொல்லலாம், நான் உன்னை விட மூத்தவன் என்று சொல்லலாம், நான் உன்னை விட மூத்தவன் என்று சொல்லலாம், நான் உன்னை காட்டிலும் பெரியவன் என்று சொல்லலாம், நான் உன்னை காட்டிலும் அதிகாரம் படைத்தவன் என்று சொல்லலாம். ஆனா கர்த்தரோ அவர்களை நிராகரித்தார். அவர்களுக்கு சிங்காசனம் நிராகரிக்கப்பட்டது. அவர்கள் சிங்காசனத்தை சுதந்திரிப்பது இல்லை, நீங்களோ கட்டப்படுகிறீர்கள். சாலமோனுக்கு அப்படிதான் கர்த்தர் செய்தார். என்ன செய்தார்? அவனை திடப்படுத்தினார். எப்படி? ஆதோனை கொலை செய்யப்படுவான் என்ற உறுதி நிமித்தமாய். இன்றைக்கு அதே உறுதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆதோனை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பாவிகளையும், எல்லா அக்கிரமக்காரர்களையும், இங்க ஆதோன் அக்கிரமக்காரனாய் காணப்பட்டான், அவனை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறார். உங்களையோ தேவன் சிங்காசனத்தில் வீட்டிருக்க.
இங்க சாலமோனுக்கு ஆதோனை நிர்மூலமாக்கின உடனே அங்க என்ன நடக்குது? கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த வசனம் சொல்லுகிறது, சாலமோன் சொல்லுகிறான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது வார்த்தை இப்படியே சொல்லுது, இப்போதும் இன்றைக்கும் ஆதோனை கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனின் சிங்காசனத்தில் வீட்டிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவரும். இங்க ஆதோனை கொலை செய்து தேவன் அவர்களை நிர்மூலமாக்கி உங்களை திடப்படுத்த அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? அவர் உங்களை சிங்காசனத்தில் வீட்டிருக்க செய்கிறார். சிங்காசனத்திலே உங்களை வீட்டிருக்க செய்து அதன் பின்பாக தான் உங்களுடைய வீடை தேவன் கட்டுகிறார். நீங்கள் இழந்து போன முதல் உங்களுடைய பலத்தை தேவன் எடுப்புகிறார். நீங்கள் இழந்து போன உங்களுடைய தைரியத்தையும் வைராக்கியத்தையும் தேவன் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறார். அதற்கு பின்பாக என்ன செய்கிறார்? உங்களுடைய அதிகாரத்தை தேவன் கட்டுகிறார். இங்கு சிங்காசனத்தில் வீட்டிருக்க பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அது தேவனினால் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை காட்டுகிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்கள் எல்லாம் விலகி அவனை அமர்த்தியிருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். இதுதான் தேவன் சிங்காசனத்தை மீண்டும் நம்மளுக்கு கொடுக்கிறதை காட்டுகிறது. சிங்காசனத்தை தேவன் சாலமோனை வீட்டிருக்க செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் வாக்குத்தத்த வார்த்தை அவன் வாழ்க்கையிலே நிறைவேறினது. அவன் சாலமோன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் அங்கு நிறைவேறினது. 2வதாக அங்கு என்ன நடக்குது? அவன் சத்துருக்கள் எல்லாம் அவர் விலகி போனார்கள். அதற்கு பதிலாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவான். கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் இன்றைக்கு உங்க வீட்டை எழுப்பி கட்டுகிறார் என்றால் என்ன? உங்களுடைய சிங்காசனத்தை மீண்டும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், வீட்டிருக்க பண்ணுகிறார் என்றால் என்ன? உங்களுடைய ஆதோனை தேவன் நிர்மூலமாக்கி உங்களை திடப்படுத்துகிறார் என்றால் என்ன? நீங்களோ உங்கள் சத்துருக்களை விட்டு விலகி காணப்படுவீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள். இன்றைக்கு சத்துருக்கள் நான் சூழப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர்களோ விலகி ஓடுவார்கள். நீங்களோ என்ன செய்வீர்கள்? தேவ சமாதானத்தையும் அவருடைய அமெரிக்கையும் அருளச் செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சமாதானத்தை கொண்டு வருவீர்கள். அமெரிக்கா உள்ள குடும்பமாய் மாறும். எல்லா காட்சிகள், எல்லா புயல்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா வியாதிகள், எல்லா விக்கனங்கள் அங்கு நிர்மூலமாக்கப்படும். உங்களின் நிமித்தமாய் அங்கு ஒரு சமாதானம் புறப்பட்டு வரும். உங்கள் நிமித்தமாய் நீங்கள் இருக்கிற இடம் ஒரு அமெரிக்கா உள்ள இடமாய் மாறும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பம், இங்க இஸ்ரவேல் என்பது எதை காட்டுகிறது? அது நம்முடைய குடும்பத்தை காட்டுகிறது. அது வீட்டை கட்டுகிறார் என்றால் என்ன? நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? எப்ப பார்த்தாலும் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் கடல் அலை எழும்புகிறதே போல் காணப்படுகிறதா? எப்ப பார்த்தாலும் எந்த வார்த்தை பேசினாலும் அங்கு ஒரு போராட்டம், அங்க ஒரு வாக்குவாதம், அங்க ஒரு பிரச்சனை, அங்க ஒரு சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை. ஆனா வீட்டை விட்டு வெளில வந்தா நாங்க கிறிஸ்தவ குடும்பம், நாங்கள் தேவனை பின்பற்றுகிறோம், தேவன் எங்கள் இரட்சகராய் இருக்கா, கிறிஸ்துவின் தகப்பனாய் இருக்கிறார். ஆனா வீட்டுக்குள்ள போனா புயல், போராட்டம். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் வீட்டை திரும்ப எழுப்பி கட்டுகிறார். உங்கள் சிங்காசனத்தை தேவன் உங்களை வீட்டிருக்க செய்கிறார். உங்களை திடப்படுத்தி உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வந்த ஆதோனை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறார். நீங்களோ உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் நீங்கள் சமாதானத்துடனும் அமெரிக்கையுமாய் ஆளுகை செய்ய போகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளை கொடுக்க போறார். ஒரு அமெரிக்கை உங்கள் வீட்டிலே ஒரு குவைட்னஸ், ஒரு சமாதான, ஒரு அமைதியான வாழ்க்கையை, போராட்டம் இல்லாத அமைதியான ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் முதலாவது அவர் நம்மளை கட்டுகிறார் என்றால் என்ன? நம்முடைய வீட்டை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த குறிப்புக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம்
7வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா சத்துருக்களும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவாரே என்பதை கர்த்தர் உனக்கு அறிவித்தார். உங்கள் வசனம் சொல்லுகிறது, எல்லா சத்துருக்களுக்கும் உங்களை நீக்கலாக்கி இளைப்பாற பண்ண செய்வார், இப்போது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவித்தார். இந்த வார்த்தையை தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு அறிவித்திருக்கிறார். நம்முடைய வீட்டை எழுப்பி கட்டுவேன் என்று அறிவித்திருக்கிறார். அவர் இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் அறிவித்திருக்கிறார். உன் வீட்டை கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்கிறதை அறிவித்திருக்கிறார். அதனால் அப்படியே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அப்ப நான் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது நம்மளை திடப்படுத்தி நம்முடைய வீட்டை கட்டுகிறார், நம்முடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்துகிறார். 2வதாக நீ கட்டப்படுவாய் என்றால் என்ன, கர்த்தர் எப்படி நம்மளை கட்டுகிறார்? 2வதாக ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனம், உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன், பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். 2வதாக தேவன் நீ கட்டப்படுவாய் அல்லது மறுபடியும் நம்மளை கட்டுவிப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்கிறாராம்? திரும்பவும் கட்டளையிடுகிறார். எப்படி திரும்பவும் கட்டளையிடுகிறாராம்? நம்ம நியாயாதிபதிகளுக்கும் ஆலோசனைக்காரருக்கும் ஆதியில் இருந்ததை போல திரும்ப கட்டளையிடுகிறார். நம்முடைய ஆதியிலே நாம் நியாயாதிபதிகளாய் தேவன் நம்மளை நியமித்தார் அல்லவா? ஆதியிலே நம்மளை ஆலோசனைக்காரர்களாய் தேவன் நம்மளை நியமித்தார் அல்லவா? அதே நிலைமைக்கு நம்மளை திரும்ப கட்டுகிறவராய் காணப்படுகிறார். இந்த 2 எதை காட்டுது? முதலாவது இருந்தது அது நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஜீவியத்தை காட்டுது. இந்த 2வது இங்க திரும்ப கட்டுவார் என்பது எதை காட்டுகிறது? அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காட்டுது. நியாயாதிபதி என்பது யார்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தரால் ரட்சிப்பை கொண்டு வருகிறவர்கள். ஆலோசனைக்காரர்கள் என்றால் யார்? தேவன் ஞானத்தை பெற்றவர்கள், தேவனுடைய ஞானத்தை, அந்த விஸ்டத்தை பெற்றவர்கள். இந்த 2 பேரைத்தான் தேவன் திரும்பவும் கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அதிகாரத்தை, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அபிஷேகத்தை தேவன் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறார். அதே நேரத்தில் தேவன் ஞானத்தினால், கர்த்தரை அறியும் அறிவினால் உங்களை நிரப்புகிறார். இங்க வசனம் சொல்லுது, உங்கள் நியாயாதிபதிகளையும் ஆலோசனைக்காரரை திரும்ப வரவிட்டு. அப்ப நம்மளால் தேவனால் கொடுக்கப்பட்ட, நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இருக்கு அல்லவா? தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் இருக்கல்லவா? அவரை அறிகிற அறிவு இருக்கல்லவா? அதைகளை நாம் இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் என்றால் இன்றைக்கு தேவன் அதை திரும்ப நம்மளுக்கு கொடுக்கிறவராய் நம்மளை அந்த அழைப்பை நம்மளுக்கு கொடுக்கிறார். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, திரும்ப கட்டளையிடுவேன், ஆதியில் இருந்ததை போல திரும்ப கட்டளையிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் தேவனுடைய அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க இந்த நாட்களிலே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆதியின் அபிஷேகத்தை இழந்து போய் காணப்படுகிறீர்களா? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆதியின் வல்லமையை நீங்கள் இழந்து போய் காணப்படுகிறீர்களா? அல்லது தேவனால் நடத்தப்படுகிற நடத்தையிலே, தேவனை அறிகிற அறிவிலே குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? தேவன் மீண்டும் உங்களை அந்த அழைப்பிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை மீண்டும் நியாயாதிபதிகளாயும் ஆலோசனைக்காரர்களுமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு தேவ மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை கடந்த நாட்களில் சந்திக்க தேவன் கிருபை செய்தார். ஊழியக்காரர் கடந்த நாள் அவர் நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த தடவை 2வது முறை அவரை பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அப்ப முதல் முறை அவரை நான் பார்க்கும் பொழுது அவரிடத்துல ஜெபிக்க போனோம், அல்லது அவரிடத்துல போனாலே அங்க அவர் வாயை திறந்தாலே அவர் வாயிலிருந்து தேவ வார்த்தை தான் புறப்படும். அவர் வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவரை அறியாமலே அங்கு வரும். அல்லது அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா அவர் வாயிலிருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்ததுல இருந்து அங்க ஒரு பிரசனத்தை பார்க்கலாம். தேவன் பேசுகிறதை சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். ஆனா ரீசன்ட் டைம்ல அவரை நான் பார்க்கும் பொழுது அவருடைய ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா அதற்கும் முந்தி இருந்ததுக்கும் நான் முந்தி பார்த்ததுக்கும் இப்போக்கே சம்பந்தமே இல்லை. அவர் வாயிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் புலம்பலின் வார்த்தையா இருக்கு. அவர் வாயிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் நான் இப்படி செய்யணும் விருப்பப்படுறேன், ஆனா கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறார். அல்லது நான் இப்படி எல்லாம் நினைச்சு நான் வாழ்ந்தேன், ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கு என்று சொல்லி அவருக்குள்ளாய் ஒரு சோர்வு,
ஒரு விடாய்த்து போன ஆத்தும, ஒரு விடாய்த்து போன நிலைமை. கர்த்தருடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல. தேவ பிரசன்னம் அவர் ஜெபிக்கும் போது வரல. தேவனுடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்படல. அதற்கு பதிலாய் போராட்டத்தையும் கலகத்தின்குரிய வார்த்தை, கலக்கமான வார்த்தையும் அவர் ஒரு துக்கத்தோடு இருக்கிற வார்த்தை தான் புறப்பட்டது. கடந்த நாட்கள் ஒரு நல்ல தேவனால் அபிஷேகப்பட்டு, அது ஒரு நியாயாதிபதியை போல, ஒரு ஆளுகை செய்கிறவரை போல ஆலோசனை கொடுக்கிறவராய் காணப்பட்டவர். இப்பொழுது ஆலோசனையை ஏங்கி காத்திருக்கிறவராய் காணப்படும். இதனை கண்ணார பார்க்கிற மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல ஊழியம் பார்த்தவர். அப்ப இது எதை காட்டுகிறது? இது நாம் இடிக்கப்பட்டு போன நிலைமையை காட்டுகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை இப்படித்தான். ரட்சிக்கப்பட்ட புதுசுல அல்லது தேவனால் அழைக்கப்பட்ட புதுசுல நல்ல வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டிருக்கும். அவர்கள் பேசினாலே தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவர்கள் பேசினாலே சம்பட்டியை வைத்து அடிக்கிறதை போல மனம் திரும்புகிறதான வார்த்தைகள், அவர்கள் பேசினாலே உடைக்கப்பட்டவன் ஆறுதல் பெறுகிற வார்த்தைகள், அவர் பேசினாலே தேவனுடைய பிரத்யேகமான தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆனா இன்றைக்கு அவர்கள் பேசினா எப்படி இருக்கு? அவர்கள் வார்த்தைகள் புலம்பலுமாய், இடிக்கிட்டு போன, விதாய்த்து போனதுமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி காணப்பட்டால், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை திரும்பவும் கட்டளையிடுகிறார். அவர் திரும்பவும் அந்த அழைப்பை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் திரும்ப கட்டளையிடுகிறார் என்றால் எப்படி கட்டளையிடுகிறார், அல்லது அதனுடைய அர்த்தம் என்னவா? சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லுகிறது, நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஏசாயா 1:24 சொன்னார், நீ சுத்தமான நகரம் என்று அழைக்கப்படும். அதே போல இந்த வசனம் சொல்லுகிறது, சகரியா 8:3 சொல்லுகிறார், அவர் நம்ம நடுவிலே வாசம் பண்ணி. அப்ப தேவன் நம்மளுடைய நியாயாதிபதிகளையும் ஆலோசனைக்காரர்கள் திரும்ப வரப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் அந்த அழைப்பை தேவன் நம்மளுக்கு திரும்ப கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? அந்த அபிஷேகத்தையும் தேவனை அறிகிற ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் மாறுகிறார். முதலாவது உங்கள் இடிந்து போன உங்கள் வீட்டை எழுப்பி கட்டி உங்களை சமாதானத்தினாலும் அமெரிக்கையினால் நிரப்பி உங்களை ஆளுகை செய்கிறார். இரண்டாவதாக அவர் அப்படியே ஆளுகை செய்யும்படி உங்களை விட்டு சொல்லுகிறதல்ல, அவர் உங்களோடு வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? நாங்க போகிற இடங்கள்லாம் அவர் நம்மளோடு வருவார். நம் போகிற இடங்கள்லாம் நம்மளோடு கூட இருப்பார். அவர் நம் போகிற எல்லா உபத்திரவத்தின் பாதையிலும் அவர் நம்மளோடு வருவார். நம்ம போகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் நம்மளோடு வந்து அதிகாரத்தை செலுத்தி சத்ருவை நிர்மூலமாக்குவார். பாதைகள் ஏதாவது கண்ணிகள் இருக்கும் என்றால் அவைகளை தெரிப்புண்டு போக செய்வார். அதுதான் கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் வாசம் பண்ணினார். நாம் யாவரும் அறிந்ததுதான், மேகஸ்தமும் அக்கினிஸ்தமும் அவர்களோடு கூட இருந்தது. கர்த்தர் அவர்களோடு வராட்டானா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க பாளையம் இறங்கி ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க. எப்ப கர்த்தர் அவர்களோடு வருகிறார்களோ அப்பதான் அவர்கள் எழுந்து புறப்பட்டு பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள். அதனாலதான் மோசேயின் இடத்துல தேவன் சொல்லுகிறார், நான் என் தூதனை அனுப்புவேன். அப்பதான் மோசே சொல்லுகிறான், தேவனை நீர் வராவிட்டால் நாங்கள் புறப்பட மாட்டோம். அப்ப எதை காட்டுது? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு வாசம் பண்ணினார். அவர்களோடு எங்க போனாலும் அவர் புறப்பட்டு போனார். அவர்கள் வனாந்தரத்திலே போகும்போது அவர்களோடு இருந்தார். தண்ணீர் இல்லாத சூழ்நிலை அவர்களோடு இருந்தார். கசப்பான தண்ணீர் இருக்கும்போது அவங்க கூட இருந்தார். மாம்சம் வேணுங்கிறப்ப அவருக்கு மாம்சத்தை கொடுத்தார். அப்பம் வேணுங்கிறப்ப அப்பத்தை கொடுத்தார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அவர்களோடு வாசம் பண்ணினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்கள் வீட்டை கட்டுகிறது மாத்திரமல்ல, அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண போகிறார். அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண போகிறார். நான் கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னால் நீ இனிமே கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? கடந்த நாட்கள் கர்த்தர் நம்மளோடு பிரயாணப்படாத சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி இந்நாள் முதற்கொண்டு அவர் வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை எழுப்பி கட்டுகிறவராய் இருக்கிறார். நீங்க எரேமியாவின் ஜீவியத்திலே நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவன் சொல்லுகிறான், நான் ஒரு சிறு பையன் சொல்றான். உடனே கர்த்தர் சொல்ல, சிறுவன் என்று சொல்லாதுன்னு சொல்லி அவனை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
எசேக்கியேலுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த நியாயாதிபதி என்கிற அபிஷேகத்தையும் ஆலோசனைக்காரன் என்கிற தேவனை அறிகிற அறிவும் தேவன் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களோடு வாசம் பண்ணுகிறார். அப்படி அவர் உங்களோடு வாசம் பண்ணினா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அதே சகரியாவின் புஸ்தகம் அதே 8வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியத்துவம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்காய் வைராக்கியம் கொண்டார். எப்படி வைராக்கியம்? கடும் வைராக்கியமும் உக்கிரமான வைராக்கியம் கொண்டவராய் அவர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த அபிஷேகத்தை மாத்திரம் கொடுக்கிறது அல்ல, அவர் நம்மளை ஆலோசனைக்காரர்களாய் வைக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் அவர் கடும் வைராக்கியம் கொள்ளுகிறவராய் மாறுகிறார். அவர் நமக்காய் நம்முடைய சத்துருக்கள் இடத்திலே உக்கிர வைராக்கியத்தோடு எழும்புகிறவராய் காணப்படுகிறார். இந்த வசனத்தை இன்னும் விளக்கமாய் நாம் பார்க்கணும்னா, நாகும் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லு. நாகும் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுவருமான தேவன், கர்த்தர் நீதியை சரி கட்டுவார், உக்கிர கோபம் உள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞர்களுக்காய் கோபத்தை வைத்து வைக்கிறார். இந்த தேவன் கடும் வைராக்கியம் கொள்ளுகிறார். நமக்காய் தேவன் உக்கிர வைராக்கியம் கொள்ளுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக எரிச்சல் உள்ளவராயும் நீதியை சரி கட்டுகிறவராயும் உக்கிர கோபம் உள்ளவராயும் நம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவருமாய் காணப்படுகிறார். அவர் உங்கள் சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவராய், அவர் உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் எரிச்சல் உள்ளவராய் காணப்படுகிறார். எப்படி ஒரு குமாரனை பாதிக்கப்படும் பொழுது அல்லது ஒரு பிள்ளை பாதிக்கப்படும் பொழுது பெற்றோர்கள் அவர்கள் அந்த பிள்ளைக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறார்களோ, அந்த பிள்ளைக்காய் பரிந்து பேச பிள்ளைக்காய் அவர்கள் சண்டையிட வருகிறார்களோ, அதே போல கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாய் எரிச்சல் உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய சத்துருக்கள் முன்பாய் சரி கட்டு நீதியை சரி கட்டுகிறார். அவர் அந்த சத்துருக்கள் நமக்கு பாராட்டின அந்த கொடுமைகளை, அந்த சத்துருக்கள் பாராட்டின ஒடுக்குதலை தேவன் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? அவர் உக்கிரம் கோபம் உள்ளவராய் சத்துருக்கு பிரதிபலன் அளிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிற உங்க ஆவிக்குரிய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இன்றைக்கும் உங்களுக்குள் அனல் மூட்டப்பட்டதா இருக்கிறதா? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இன்றைக்கும் கொழுந்து விட்டு எரிகிறதாய் காணப்படுகிறதா? அல்லது சத்துருவினால் அவைகள் நிர்மூலமாக்கப்பட்டதா? சத்துருவினால் வந்த போராட்டத்தின் நிமித்தமாய் அது நிர்மூலமாக்கப்பட்டதாய் காணப்படுகிறதா? அன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை தேவன் நிர்மூலமாக்குகிறார். உங்கள் சத்துருக்களை தேவன் நிர்மூலமாக்கி அவர்களை தேவன் எரிச்சல் உள்ளவராய் அவன் காணப்படுகிறான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பியும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மளோடு வாசம் பண்ண ஆயத்தம். அவர் நம்மளோடு இருந்து நம்மளுடைய சத்துருக்களுக்கு முன்பாய் வைராக்கியம் பாராட்ட நமக்கு வைராக்கியம் பாராட்ட ஆயத்தம். ஆனால் நாம் அனல் மூட்ட ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவருக்கு அங்கு நம்மளை எழுப்பி கட்டுகிறார் என்றால் அவர் நம்மளை எழுப்பி கட்ட ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா தீமோத்தேயுவிலே சொல்லுகிறபடி நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நீ நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நம்முடைய வாழ்க்கையை நினைப்பூட்டுகிற வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நம்முடைய நிலைமையை தேவன் நினைப்பூட்டுகிறார். நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆதியிலே இருந்த வல்லமை இன்றைக்கு காணப்படுகிறதா? ஆதியிலே இருந்த வைராக்கியம் இன்னைக்கு காணப்படுதா? அன்றைக்கு ஓடி ஓடி கர்த்தருக்காய் ஊழியம் செய்தோமே, அன்றைக்கு ஓடி ஓடி கர்த்தருக்காய் சுவிசேஷத்தை அறிவிச்சோமே, அன்றைக்கு ஓடி ஓடி கர்த்தருக்காய் சாட்சியா நின்றோமே, இன்றைக்கு அந்த ஓடுகிற பாதம் எங்கே இருக்கிறது? அந்த ஓடுகிற கால்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? அது முடங்கி போய் காணப்படுகிறதா? அதுக்கு முடங்கி போன கால் முடக்கத்தை உள்ளவனை போல் காணப்படுகிறோமா? தேவன் கேட்கிறார், இன்றைக்கு அந்த கரடான கால்களை தேவன் பலப்படுத்துகிறார்.
அவர் உங்களுடைய நினைவுகளை நினைப்பூட்டுங்கள் என்று வசனம் சொல்கிறபடி கர்த்தர் இன்றைக்கு அந்த வார்த்தையை கொண்டு நம்மை எச்சரிக்கிறார். நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? தேவ சமூகத்திலே நினைவுபூர்வமாக அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய நிலைமையை உணரும்படி கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நம்முடைய நிலைமைகளை நினைப்பூட்டுங்க. நீ எப்படி கர்த்தருக்கு முன்பாய் காணப்பட்டீங்க, அந்த நாட்கள் எப்படி கர்த்தருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க என்று உங்களை நினைப்பூட்டுங்க. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வரத்தை நீங்க நினைப்பூட்டுங்க. அன்றைக்கு தேவன் உங்களுக்கு வரத்தை கொடுத்தார் அல்லவா? இன்றைக்கு அந்த வரம் எங்கே இருக்கிறது? தீர்க்க தரிசன வரம் எங்கே போனது? வேத வாக்கியத்தை விளக்கி காட்டுகிற வரம் எங்கே போனது? சத்துருக்களை விரட்டிய துரத்துகிற பசுத்தாவிகளை விரட்டுகிற வரம் எங்கே போனது? ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இன்றைக்கு எங்கே போனது? வியாதிகளை சுகமாக்குகிற வரம் எங்கே போனது? விசுவாசம் என்கிற வரம் இன்றைக்கு எங்கே போனது? தேவனுடைய யுத்த வீரர்களாய் காணப்படுகிற வரம் இன்றைக்கு எங்கே போனது? அவைகளை இழந்து இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் நீங்க வந்து வாசம் பண்ணுங்க. என்னைக்கு திரும்ப நீங்க கட்டளை கொடுங்க கர்த்தாவே. என்னை நீ நியாயாதிபதியாய் ஆலோசனைகளால் திரும்ப மாற்றீங்க கொடுங்க. அப்படி செய்வார். இப்படி தேவன் நம்மளை திரும்ப நியாயாதிபதியாகும் ஆலோசனைக்காரர்களாய் திரும்பி கட்டுகிறார் என்றால் அங்கு என்ன நடக்கிறது? அதனால் என்ன பலன் வருகிறது? எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து நாம் செபிப்போமாக. எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு செய்கிற தேவனுடைய நன்மையினாலே நம்முடைய சத்துருக்களை தேவன் நிர்மூலமாக்கி நம்மளை நியாயாதிபதிகளையும் ஆலோசனைகளும் மீண்டும் அந்த தேவனுடைய வரத்தை நம்மளுக்கு அனல் முட்டுகிறபடினால் நம்முடைய பூமியின் ஜாதிகள், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவார்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைவார்கள், கர்த்தரை புகழ்ச்சியினாலும் மகிமையினால் அவரை உயர்த்துவார்கள். இது நாம மாத்திரம் கர்த்தரை உயர்த்த போறதில்ல, நம்மளை கொண்டு நம்மை நிமித்தமாய் எனக்கு மகிமையுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியுமாயும் மகிமையாயும் இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை திரும்ப நீ கட்டப்படுவாய் என்று மறுபடியும் கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்களை புற ஜாதிகளுக்கு கீர்த்தியும் தேவனை உயர்த்துகிற புகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாய் உங்களை வைக்கிறார். உங்கள் நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட போகிறது. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது பாருங்க, இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு அருளை செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் புறஜாதியார் கர்த்தருக்கு பயப்பட போகிறார்கள். நாமளோ கர்த்தருடைய சமாதானத்தினால் நிரப்பப்பட போகிறோம், கர்த்தருடைய நன்மையினால் நிரப்பப்படுகிறோம், அவருடைய ஆவியின் வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டு அவர் நம்மளோடு வாசம் பண்ண போகிறார். நம்மளுக்கு விரோதமாய் அல்லது நம்மளோடு வாசம் பண்ணுகிற எல்லா புறஜாதிகளும் கர்த்தருக்கு பயப்பட போகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் 2 விதமாய் எழுப்பி கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். முதலாவது நம்முடைய வீட்டை கட்டுகிறார். நமக்கு சமாதானத்தையும் அமெரிக்க உள்ளவர்களாய் ஆளுகையாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். ஆதோனை கொலை செய்கிறவராய் தேவன் மாற்றுகிறார், நம்மளை திடப்படுத்துகிறார். 2வது நம்மளுக்கு திரும்ப வர கட்டளை இடுகிறார். திரும்ப வர கட்டளையிட்டு நம்மளுக்கு அபிஷேகத்தையும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானத்தையும் தேவன் திரும்ப கொடுத்து தேவ வரங்களை தேவன் நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறார். நம்மளை அனலுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றி அவர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறார். சத்துருக்கள் தேவனை புகழப் போகிறார்கள், அவர்கள் கர்த்தருக்கு நடுங்க போகிறார்கள். கர்த்தர் இதை நம்மளை கட்டும் பொழுது நடக்க போகிற காரியங்கள். இப்பொழுது எல்லாரும் தேவ சமூகத்துல கண்களை மூடுவோம். எல்லாரும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீங்க எழுப்பி கட்டுங்க.
என்னை நீங்க எழுப்பி கட்டுங்க. என் குடும்பத்தின் சூழ்நிலை இதுதான், என் ஆவிக்குரிய நிலைமை இதுதான். இந்த 2 வாழ்க்கையை நீங்க எழுப்பி கட்டுங்க என்று சொல்லுங்க. என் குடும்பத்தை எழுப்பி கட்டுங்க என்று சொல்லுங்க. உங்கள் குடும்பம் இடிக்கப்பட்டு காணப்படுகிறதா? சமாதானம் இழந்து போய் காணப்படுகிறதா? எப்ப பார்த்தாலும் அமெரிக்கா இல்லாமல் போராட்டம் என்கிற சூழ்நிலை காணப்படுகிறதா? ஆதோனின் கிரியை அங்கு காணப்படுகிறதா? ஏதோ தந்திரமாய் உங்களுடைய சிங்காசனத்தை பறித்துக் கொண்டார்களா? உங்கள் அதிகாரத்தை பறித்துக் கொண்டார்களா? அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற சமாதானம், சந்தோஷம் எல்லாம் இழந்து போய் காணப்படுகிறதா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை திடப்படுத்துகிறார். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இன்றைக்கு நீ கட்டப்படுவாய் என்று வார்த்தையை கொடுத்து மறுபடியும் உன்னை கட்டுவேன் என்று சொல்லி இடிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து எங்களை மீண்டும் கட்டினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்லி முதலாவதாக உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வீட்டை நீர் கட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா சமாதானமற்ற நிலைமைகள், எல்லா போராட்டத்தின் கிரியைகள், எல்லா சத்ருவின் வஞ்சனைகள், ஆதோனின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்நாள் முதற்கொண்டு சமாதானம் நிரப்புவதாக, அமெரிக்க உள்ள வாழ்க்கையை மாறுவதாக. கர்த்தாவே, நீர் அப்படி செய்யறக்காய் ஸ்தோத்திரம். இதன் நிமித்தமாய் உடைய பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து இவர்கள் வீட்டை நீர் கட்டுவீராக. சாலமோனின் வீட்டை கட்டுவித்தவர் இன்றைக்கு ஆண்டவரை நீர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறபடி நான் வீட்டை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, இன்றைக்கு இவர்களுடைய வீட்டை நீர் கட்டுவீராக. இதன் நிமித்தமாய் உடைய பிள்ளைகள் கட்டப்பட்டவர்களாய் சத்துருக்களுக்கு முன்பாய் சிங்காசனத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படட்டும். ஆண்டவரே, இவர்கள் சத்துருக்கள் கொலை செய்யப்படுவார்களாக. 2வது நீ சொன்னபடி திரும்ப கட்டளையிடுவேன் என்ற வார்த்தையின்படி திரும்ப கட்டளையிட்டு உடைய பிள்ளைகளை ஆண்டவரே கட்டுவீராக. ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தை கட்டளையிடுவீராக, உடைய அழைப்பை கட்டளையிடுவீராக. இழந்து போன அபிஷேகம், இழந்து போன வைராக்கியம், இழந்து போன தேவ வரங்கள், இழந்து போன தேவனுடைய கிருபைகள், இழந்து போன தேவனுடைய ஆண்டவரே தேவனால் கொடுக்கப்பட்ட வல்லமைகள் இவர்களுக்கு திரும்ப கிடைப்பதாக. இவர்கள் நிமித்தமாய் புறஜாதிகள் நடுங்குவார்களாக. இவர்கள் நிமித்தம் புறஜாதிகள் உடைய நாமத்தை புகழ்வார்களாக. இவர்களுக்கு தேவனுடைய வரத்தை மீண்டும் நீர் அனல் மூட்டுவீராக. அப்படி நீ செய்யறக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி நீ கட்டப்படுவாய் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை கட்டுகிறக்காய் ஸ்தோத்திரம். இதன் நிமித்தமாய் புறஜாதிகளுக்குள் ஒரு சாட்சி உண்டாவதாக. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.